Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஜெயிலர் 2022 நடந்தது. இதில் உள்ள தமிழ் 100 கொஸ்டின் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தமிழில் வந்து 100க்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதே லைக் போட்டுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஓகே, வாங்க வீடியோவில் போவோம். ஜெயிலர் 2022 உள்ள தமிழ் 100 கொஸ்டின் வந்து பார்ப்போம். முதல் கொஸ்டின், சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வந்து எது? ஆன்சர் வந்து சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் வந்து நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் யாரை போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வள்ளலார் வந்து பாரதியாரை வந்து போற்றிருப்பார். அடுத்த கொஸ்டின், காலங்காட்டும் இடைநிலையையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரெச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனற்றுள் தேர்ந்தெடு. ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை. வெறியி என்பது டேஸ் அளப்படை. ஆன்சர் வந்து வெறியி அப்படிங்கிறது வந்து என்னது? சொல்லிசை அளப்படை. அடுத்தது, சரியான வினைவை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதற்கான சரியான வினாவை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை வந்து யாது? அதுதான் வந்து இதோடைய சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுபதி, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார். விடைக்கேற்ற வினாவை வந்து அமைக்க. இதற்கான சரியான வினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் வந்து யார்? அந்த நால்வர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுபதி, கலைஞர் மு கருணாநிதி. இதுதான் சரியானது. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடிக்க. ஐயோ முள் குத்தி விட்டதே, இது வந்து எவ்வகை வாக்கியம்? இது ரொம்ப ஈஸியானது. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படிங்கிறது என்னது? உணர்ச்சி தொடர். அடுத்தது, செய்வினை வாக்கியம் வந்து எது? ஓகே, இதில் வந்து செய்வினை வாக்கியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதாசன் பாண்டியன் பரிசை. ஐ வந்து இங்கே மறைஞ்சு வருது, இரண்டாம் வேற்றுமை தொகை உருபு. அதனால இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். அடுத்தது, இன்மையின் இன்னாது யாதெனின். இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறப்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிமோனை சொற்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இன்மையின் இன்னாதது. மோனைனா வந்து முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்படுது. அடிமோனைனா இந்த அடியும் இந்த அடியும் வந்து வரக்கூடியது. அடுத்தது, சம மக்கள் ஒன்றெனப்ப உணர்வதற்கு இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இதில் அமைந்த இயல்பு சொற்கள் வந்து என்ன? ஓகே, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். இந்த ரெண்டும் தான் லாஸ்ட் வரது தான் வந்து இயல்பு சொற்கள். இந்த ரெண்டு தான் வந்து இதில் இயல்பு சொற்கள். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் வந்து அது. காணல் நீருக்கான பொருத்தமான பொருள் வந்து என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. காணல் நீர்னா வந்து என்னது? இருப்பது போல தோன்றும் ஆனால் இராதது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஊமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்து வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதற்கு சரியான இது வந்து என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான சீரான பேச்சு அப்படிங்கிறது சரியானது. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஊதல், படா, விளக்கு, கெடுப்பாந்தும். இதில் வந்து பொருந்தாத சொல் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விளக்கு. அடுத்தது, 14வது கொஸ்டின், மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் வந்து என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது ஆன்சர் விழுந்தானை அப்படிங்கிறது என்னது? வினையாளினியும் பெயர். வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்வு செய்க. வளர் அப்படிங்கிறதோடைய வேர் சொல்லோட வினைமுற்று அப்படிங்கிறது என்னது? வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. வந்தனன் அப்படிங்கிறதோடைய வேர் சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வா. பரப்பு மின் இச்சொல்லின் வினை அடியை வந்து தேர்ந்தெடு. பரப்பு மின்னோடைய வினை அடி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? ஆன்சர் வந்து தென்னன் அப்படிங்கிறது இடப்பெயர் சொல். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம். ஆன்சர் வந்து திருவரங்கம். நுண் துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர். ஆன்சர் வந்து திருஞான சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர். ஆன்சர் வந்து தமிழ் இலக்கியத்தின் முதலாக தாலாட்டு பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுச்சொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடியாக பாடிய புலவர். எப்பவும் சிலேடியாக பாடிய புலவர்னா காலமிகு புலவரும்போம். ஆனால் இதோட ஆன்சர் வந்து சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடியாக பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இது நிறைய டைம் வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். அடுத்தது, இது பொறுப்பில்லை தம்பி, எரிதலில் கொண்டு வா, கதிரை வைந்திலலான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஞ்சாலி சபதத்தில் வருது. பாரதியார் இயற்றினது. அந்த சொன்னது கூறுபவன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கூறுபவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமனன். சரியான இணையை தேர்வு செய்க. நவ்வி மான், புனல் மேகம், முகில் சொரிதல், உகுதல் நீர். இதில் வந்து சரியான இணையை வந்து தேர்வு செய்க. இல்லை, சரியானது வந்து நவ்வினா மான். இது வந்து சரியானது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை. ஆன்சர் வாயில் இலக்கியம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிற நூல் வகை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது இலக்கியத்தை தான் வாயில் இலக்கியம் அப்படின்ட்டு அழைப்பார்கள். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. ஆன்சர் வந்து சேரநாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது? ஆன்சர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 1000த்தில் வந்து வரக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் சி, முதல் 1000. அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயர் உடையவர். ஆன்சர் அருண்மணி தேவர் அப்படின்ட்டு இயற்பெயர் உடையவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிலார். அடுத்த, ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் ஜெல்லுமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் என்ன? தீன் அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து என்ன?
ஆன்சர் தீன் அப்படின்னா வந்து மார்க்கம் அப்படின்ட்டு பொருள். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்ற 3 காண்டங்களையும் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் 3ஐயும் வந்து வச்சிருக்குது வந்து திருவிளையாடற் புராணம். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா மாதவி. உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர்? ஆன்சர் வந்து உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதியை இயற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையுருளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? ஆன்சர் வந்து அறம். சரியான இணையை தேர்வு செய்க. துகிர், துணி, கிளி, குற்றம், நொடை, விலை, மறு, பவளம். இல்லை சரியானது வந்து எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நொடை விலை அப்படிங்கிறது சரியானது. பேரென்ற தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல்? ஆன்சர் பேரென்ற தோற்றம் குறித்து சொல்லக்கூடிய இது சங்க இலக்கியம் வந்து பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல்? ஆன்சர் வந்து பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்து பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல்? ஓகே, 10 பாட்டில் வந்து குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும்? கம்பராமாயணத்தின் குகப்படலம் வந்து எப்படி அழைக்கப்படுகிறதுனா கங்கை படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். ஆப்ஷன் ஏ. கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம்? ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம். ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஆன்சர் ஏலாதிங்கிறது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து பெயர்களில் அமைந்த 2 நூல்கள் வந்து திருக்கடிகமும் ஏலாதியும். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் வந்து எது? ஆன்சர் வந்து மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் வந்து திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமௌனிவர். இங்கிலீஷ்லன்னா ஜி போப். பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள்? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமர் அப்படிங்கிறது துணை அப்படின்ட்டு பொருளை வந்து வரக்கூடியது. அடுத்தது, கிடைத்ததற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரியாரை துணைக்கோடல். இந்தியாவின் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுர நடுவண் நூலகம் தான் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்?
ஆன்சர் வந்து யாரு? ராமலிங்க அடிகள். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. ஆவாரம், வாழைப்பூ, வல்லாரை, முடக்கத்தான் இலை, நினைவாற்றல், சர்க்கரை நோய், மூட்டுவலி, வயிற்றுப்புண். இதை வந்து பொருத்தி ஆன்சர் வந்து சொல்லுங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2413ங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்தது பல்பம் பிடிக்க வேண்டிய பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர். நல்லா இருக்கு. பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தன் புது கவிதையில் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் சி. அடுத்தது முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம். முசிறி துறைமுக பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியர் வணிகம் செய்த இடம். தோவாளை, அய்யலூர், ஈரோடு, நாகப்பட்டினம் இதெல்லாம் வந்து எங்கெங்க ஃபேமஸ் அப்படிங்கிறத பொறுத்துக. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2143. தோவாளை அப்படிங்கிறது மீன் சந்தை, அய்யலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை, ஈரோடு அப்படிங்கிறது ஜவுளி சந்தை, நாகப்பட்டினம் அப்படிங்கிறது மீன் சந்தை. இது ஓரளவுக்கு கணிச்சிடலாம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது கடல் சார்ந்த இடம், மீன் சந்தை. ஈரோடு அப்படிங்கிறது ஜவுளி சந்தையாக தான் இருக்கும். இந்த ரெண்டையும் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு தான் எப்படி தெரில. 4th டே கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துடும். அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து வாழ்ந்த காலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 883 1962. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர். ஆன்சர் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். ஆன்சர் வந்து எகர ஒகர வரிசைகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் என்று யாரும் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் எது? ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி வந்து எது? அதாவது 2ஆம் நூற்றாண்டுல தாளமினால மல்லியற்பா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய துறைமுக பகுதி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் அப்படிங்கிறது யாருடையது? சட்டமேதை அம்பேத்கரோடையது. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். அடுத்த வீரமாமுனிவர், ஜி போப், கால்டுவெல், சீகன் பால்கு இவங்க பிறந்த ஊர்களை வச்சு இவங்கள பொறுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4312. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிக.
கொய்யாக்கனி வந்து யாருடைய நூல்? பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய நூல். முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்தியா பாயசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் அப்படின்ட்டு உவேச சொல்றார். இல்ல வித்யா பியாசம் என்பது என்ன? வித்யா பியாசம் அப்படின்னா வந்து என்ன? ஆன்சர் வந்து வித்யாபியாசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி. வித்யா அப்படின்னா வந்து பள்ளிக்கூடம் அப்படின்ட்டு ஓல்டு புக்கில் எங்கேயோ வரும். ஓகேவா? ஸோ அதிலேருந்து இதை கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி கல்வி பயிற்சி. தேப்பு மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி எனும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து சரி, இரண்டும் வந்து சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர். ஆன்சர் வந்து யாரு? போற்றப்பட்டவர் வந்து பரிதிமார் கலைஞர். வட்டார மொழி, கிளை மொழி, எழுத்து மொழி, பேச்சு மொழி. நாளேடுகள், உணர்ச்சி மொழி, கன்னடம், தெலுங்கு இருக்குது. இதோடைய ஆன்சர் வந்து 70க்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டார மொழி அப்படிங்கிறது என்னது இருக்குது. கிளை மொழி அப்படிங்கிறது கன்னடம், தெலுங்கு, இது 3வது. எழுத்து மொழி அப்படிங்கிறது என்னது? நாளேடுகள். பேச்சு மொழி அப்படிங்கிறது உணர்ச்சி மொழி. 4312. ஆன்சர் ஆப்ஷன் டி 4312. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, திரும்பி இதில் கேட்டிருக்காங்க செகண்ட் டைம். ஒரே கொஸ்டின். இந்த ஆன்சர் வந்து என்னது? சேம் ஆன்சர் தான், வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றி நாடக அரங்கின் அமைப்பு பற்றி கூறும் நூல். ஆன்சர் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறக்கூடிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர். மீசைக்காரை பூனை அப்படிங்கிறது நூலோட ஆசிரியர் வந்து யாரு? பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழனின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை. ஆன்சர் வந்து குளத்தங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் வந்து இது. பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். அடுத்தது, கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பற்றை நா. முத்துசாமி பற்றி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட், தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தார். கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதை தம் குறிக்கோளாக கொண்டவர். நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதில் வந்து எதெல்லாம் வந்து சரி? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2,3 வந்து சரியானது. அடுத்து, இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் வந்து எது? இது 6th ஓல்டு புக்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமைக்கும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர். ஆன்சர் வந்து கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம்.
ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர். ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். எது உம்மை தொகை? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பிங்கிறது உண்மை தொகை. வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. செல்வி செய்தாள் என்பதன் பிறவனை. ஆன்சர் பிறவனை அப்படின்னா வந்து என்ன வரும்? செல்வி செய்வித்தாள். ஆப்ஷன் பி. பெயருக்கேற்ற வினைமரபினை தேர்ந்தெடு. செய்யுள் எழுதினான், செய்தான், புனைந்தான், ஏற்றினான். செய்யுள் வந்து ஏற்றினான்ங்கிறதா சரியானது. அடுத்தது சரியான ஒன்றை இனம் காண்க. இந்த சந்திப்பிலை கரெக்டாக வருது சொல்லுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அப்படிங்கிறது சரியானது. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர். ஆன்சர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நேர்வுடையது. எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளலார் வந்து கூறுகிறார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவருடைய உறவு கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்சொல் என்பதன் எதிர்சொல் வந்து எழுதுக. இன்சொல்லுடைய எதிர்ச்சொல் வந்து என்னது? வன் சொல். நண்பாரற்றாகி நயமில்லை செய்வார்க்கும். இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல், நயமில்லை அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் வந்து என்ன? நயமில்லைன்னா வேஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. அப்போ அதற்கு எதிர்ச்சொல் வந்து என்னது? நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து வந்து விளையாடுவர். ஆப்ஷன் சி வந்து தவறானது. பொருந்தாத சொல்லி தேர்ந்தெடுக்கும். செம்மை, பசுமை, கருமை, எளிமை. இல்லை, பொருந்தாதது வந்து இது எளிமை. ப்ரொபோசல் என்ற அலுவலக சொல்லுக்கான தமிழ் ஆக்கம். ப்ரொபோசல் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருத்துரு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து இது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறதோடைய சரியான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதை சாக்காடை. ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக. கரி கரி. ஆன்சர் வந்து கரி அப்படிங்கிறது யானை, காய்கறி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூலம் தானியம். இது வந்து இந்தல வரும். தே என்பதன் பொருள். தே தேவன், கடவுள். பூமி எனும் ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து தேர்வு செய்க. பூமிக்கான ஓரெழுத்து ஒரு மொழி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியா இருந்து எழுதுக. கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம். ஆன்சர் ஆப்ஷன் பி. முறையான சொற்சொடரினை கண்டறிக. இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி
விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் அப்படிங்கிறது சரியானது. புக்கில் வரக்கூடிய ஒரு பாக்ஸில் வரக்கூடிய லைன், பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உரை நிகழ்த்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதோடைய ஆன்சர், கடைசி கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் சி, உழவு ஏர் மண் மாடுங்கிறது சரியான ஆன்சர். இதில் 100க்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். பை.